ஏன்னா ஆரம்பத்தில் அவர் வந்து பெரியாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு பெரியாரை திட்டுறாரு. அந்த ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை. இது ஃபினான்ஷியலாக அவங்களால நிற்க முடியலன்றது மேஜர் ரீசன். அது கூட வந்து இந்த கொள்கை ரீதியான டிஃப்ரென்சஸ் வரும்போது அது பர்ஸ்ட் ஆயிடுது. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். என்னன்னா உள்ளே போயாச்சு இந்த கமிட்மெண்ட்டோட நிற்கிறேன். ஏன்னா அந்த கமிட்மெண்ட் வந்து சாதாரண கமிட்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு ஒரு 8% அவருக்கு ஓட்டு இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஷோர் ஷார்ட்டாக ஒரு 4 to 5% அவருக்கு அவரோட கோர் ஓட் பேங்க். அதாவது தமிழ் தேசியம் இந்த முக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ண ஓட் பேங்க். மிச்சம் இருக்கிறது ஒரு ஸ்விங்கிங் ஓட்ஸ். அதாவது வேற யாருக்கோ போகிற ஓட்டு ப்ளஸ் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது May 18 அன்னைக்கு ஒரு நினைவேந்தல் டிவிகே சார்பாகவும் நடத்தியிருந்தாங்க. இவர் அன்னைக்கு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி தன் நிலையை அறிவிக்கிறதுக்காக இது பண்ணார். அந்த ஸ்பீச்சை கவனிச்சிங்கன்னா நல்லா கட்டமைச்சிருப்பார். ஆரம்பத்தில் அதை பழைய ஸ்பீச்லாம் வரும், பழைய சீமான்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அவர் எப்படி அந்த கட்டமைப்பை கொண்டு வந்து ஃபைனலாக எங்கே வந்து முடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்னமும் அவர் மனசுக்குள்ளே அந்த தமிழ் தேசியத்துக்கான தாகம் இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுது. பட் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு நம்ம கேட்டுக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து இந்தியான்ற ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம வந்து ஃபார்ம் ஆயிட்டோம்.